கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் இப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன்பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். ஸ்ரீ ஞானசக்தி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி நலச்சங்கம், கடலூர் மாவட்டம். இந்த நலச்சங்கத்தினுடைய தலைவர் தயானந்தம் அவர்கள், செயலாளர் சதீஷ் ஐயா அவர்கள், பொருளாளர் மணவாளன் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது மிக அற்புதமான கலை. ஆயக்கலை 64 பேர்பட்ட ஒரு கலை நமக்கு பிடி போடுறதுக்கு ஜோசியர்னு சொல்கிறதுக்கே நம்மலாம் கொடுத்து வச்சுக்கணும். ஜோசியர்னு சொல்கிறதுக்கே நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும். எத்தனை பேர் சார் இங்கே தொழில்முறை ஜோசியர் இருக்கீங்க? யாரும் தூங்கிறாதீங்க, கை தட்டுங்க சார் கொஞ்சம் லைட்டாக வேகமாக. எத்தனை பேர் தொழில்முறை ஜோசியர்? கை தூக்குங்க சார், 2 பக்கம் பார்த்துக்கிறேன். பின்னாடி பார்க்கணும். 1 2 3 4. சரி, எல்லாருமே தொழில்முறை ஜோசியர் தான். சார் மட்டும் கை தூக்கல, ஆனால் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்காரு. மன்னிக்கணும் சார், என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, உங்களை நான் பார்த்துருக்கேன். நன்றி. அதாவது ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை படித்தவர்கள் ஜோதிடத்தை சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஐயா பேசினார், சிவசூரியன் ஐயா பேசிட்டு போனாங்க. அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்லாம் தெரியாது. 41 முறை தசா காலங்கள்லாம் இருக்குது. அதையா நம்ம விம்சோத்திரி தசா பயன்படுத்துகிறோம். நான் கையை தூக்குறதுக்குள்ளார என் மனைவி என் காலை பிடிச்சி அழுத்திட்டாங்க. அதான் 7ஆம் இடம். புரியுதுங்களா? நீ உன் வேலையை பாரு, அமைதியாக இரு அப்படின்னு. அதாவது தெரிஞ்சது எல்லாத்தையும் பேசுகிறத விட இன்னொருத்தங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு சார். அடியன் சிறியன், உங்களுடைய அனுபவத்திலையும் வயதிலையும் கம்மியானவன் தான். ஹரி, அந்த மைக் எடுத்து, அந்த ஒரு மைக் எடுத்து உங்களுடைய விருப்பம் கேள்வி, அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் பேசி முடிச்சிட்டேன்னா ஏதோ பேசிட்டு போயிட்டான்ற மாதிரியா இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் சக ஜோசியர்கள், நான் ஒரு ஜோதிடன், என்கிட்ட உங்களுக்கு தோன்ற கேள்வியே கேட்கலாம். ஜோதிட ரீதியாக தனிப்பட்ட தனி மனித ஜாதகத்தை கேட்க வேண்டாம். எவ்வளோ தோஷங்கள் இருக்குது, திருமண பொருத்தத்தில் டவுட்ஸ் இருக்கலாம், 7ல் செவ்வாய் இருக்கலாமா, 7ல் சுக்கிரன் இருந்தால் காரக பாவனாஸ்தியா. திடீர்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, 8ல் சனி இருந்தால் காரக பாவனாஸ்தியா சார், அப்போ ஆயுள் கம்மியா அப்படின்னு. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை ஆயுத்தமாக தரப்படும். பயனுள்ள பகுதியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிகிற மாதிரி கேளுங்க சார். கிட்ட ரொம்ப நெருக்கமாக போனேன் சென்றார் சார்ட்ட. இன்றைக்கி அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஜோதிடத்தெல்லாம் நம்ம வளர்க்க வேண்டாம் சார், அது பாட்டுங்க இருக்கும். ஜோதிடத்தை நம்ம வளர்க்கணும், கஷ்டப்பட தேவையில்லை. ஜோசியர்களை வளர்க்கணும், அவ்வளோதான். ஜோதிடம் அப்படின்னா என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், ஜோதிடர் அப்படின்னா இடர்னா துன்பம், துன்பம்டா நீங்களான்னு சொன்னார். நான் சொன்னேன், உன்னுடைய துன்பம் கலைபவன் ஜோதிடன், ஜோதி. உன்னுடைய துன்பத்தை கலைக்கக்கூடிய ஜோதி என்னிடம் இருக்கிறது. உன்னுடைய இடரை களையக்கூடிய ஜோதி என்னிடம் இருக்க தகுதி பெற்றவன் நான். அதனாலதான் ஜோதிடர் அப்படின்னு சொல்லணும். பேசினாதான் சார் ஜோசியர் இல்ல. மைக் எங்க இருக்கு? பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சரி சரி, அதை பத்தி பேசினுக்கிறாங்க. சரி, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சார், முடக்குன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வார்த்தையிலே பதில் இருக்கு, அவருடைய கேள்வியிலே பதில் இருக்கு. அவர் என்னன்னு கேட்கிறாருன்னா, முடக்கு ராசி அப்படின்ட்டார். ஒரு பாவத்தை ஒரு பாவகம் முடக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரி, அது ஒரு முறை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலப்பகை அப்படின்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஜோசியர்களுக்கும் தெரியும். காலப்பகை, எதிரடை நட்சத்திரங்கள், இது மாதிரிலாம் உண்டு. அந்த முடக்கு என்பது ஒரு வகையான முறை. கண்டிப்பா அந்த முடக்கு என்பது முடக்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு லக்னத்திற்கு சட்டாஷ்டகமா இருந்தனா, 6 8 இருந்தனா பெரிய தொந்தரவு இல்லை. அந்த முடக்கு, அந்த முடக்குல உங்களுடைய ராஜயோகாதிபதியோ பாக்கியாதிபதியோ அமர்ந்து
அல்லது அந்த முடக்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் சாரத்தில் தசாநாதனோ புத்திநாதனோ தொடர்பட இருந்து அந்த குறிப்பிட்ட தசா நடைமுறைக்கு வந்ததுன்னா உங்களுடைய இயல்பான பொருளாதார நிலை, குடும்ப நிலை, அந்த வாழ்வியலுக்கு எதிரான நிலைகளை தரக்கூடியது முடக்கு. கண்டிப்பா செய்யும். இது கணக்கீடு வேற, கணக்கீட சொல்ல நேரம் பார்த்தது. கரெக்டு. நன்றி சார். நன்றி. ப்ளீஸ் வேற யாராவது சார்? நல்ல சான்ஸ், என்ன யூஸ் பண்ணீங்க. கண்டிப்பா சார். நன்றி. அதாவது சார், யாரெல்லாம் ஜோசியர் ஆகுறாங்கன்னா தான் பிள்ளைக்கு வரனே அமையாதவன் தான் ஃபர்ஸ்ட் ஜோசியர். அது பெரிய துன்பம் இல்ல, அல்லது பெரிய வழக்கை கடந்து வந்திருப்பாங்க, அல்லது எதனா ஒரு கடுமையான பாதைகளை கடந்து வந்தவன் தான் ஜோசியர். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த இடரை கடந்தவன் ஜோதிடர், அவனுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. கரெக்ட் தான். சூப்பர் சார். சொல்லுங்க ஐயா. ஐயா தங்கப்பாண்டி ஐயா சொன்னாங்க ராஜயோகம்னா என்னன்னு சொன்னாங்க. இந்த விபரீத ராஜயோகம்னு ஒரு இருக்கு இல்லைங்க ஐயா? விபரீத ராஜ விபரீத ராஜயோகம். அருமையான கேள்வி. இது கொஞ்சம் சரி, இது நல்ல டாபிக். இது இடத்துல நம்ம 1 மணி நேரம் பேசலாம். தேங்க்யூ. அதாவது சார் வந்து தங்கப்பாண்டியன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தால ஒரு இன்ஸ்பயர் தான், ஒரு ஒரு பேரானந்தம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காணொளிகள் வந்து கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஸ்பீச்ன்றது அப்படிதான் இருக்கணும். அவர் பேரே பார்த்தீங்கன்னா தங்க பாண்டி. தங்கம் என்றால் குரு, பாண்டித்துவம், நிபுணத்துவம். இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு எங்க சார் இருக்கு? ஆனி மாதம் மிதுனத்தில் சூரியனுடன் இணைந்த அமைப்பு. நான் காலைல பேசுனா சொல்லியிருப்பேன் ஐயா முன்னாடி. இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு வளமுறும் பெரிய குருமார்களில் ஒருவராகிய தங்கபாண்டி ஐயாவுடைய தலைமையிலே ஜோதிட உரையும் ஸ்ரீலஸ்ரீ விஜயகுமார சுவாமிகள் அவருடைய தலைமையிலும் ஆன்மீக உரையும் நிகழ்ந்தது. இது ரெண்டுமே கலந்து மேடை அலங்காரமாக இருந்தது. காலையில ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சொன்னது விபரீத ராஜயோகம். பேருக்கு முன்னாடி என்ன இருக்கு? விபரீதன்றது. விபரீதமான பாதங்கள் எது எது? லக்னத்துக்கு 6, 8, 12 தான். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் 6 கூடயும் 8ல இருந்தா, 8 கூடயும் 6ல இருந்தா, 8 கூடயும் 12ல இருந்தா இல்ல இவனுக்குள்ளார பரிவர்த்தனை இல்ல. 6 கூடையவனும் 8 கூடையவனும் சேர்ந்து 12ல இருந்தால், இல்ல இந்த 3 கிரகங்கள் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு சேர்ந்து இருந்தா ஏதாவது திரிகோணங்கள்ல சேரணும். ஏதாவது திரிகோணங்கள்ல சேரணும் சார். இந்த 3 கோள்களும் பரிவர்த்தனை அமைப்பிலோ திரிகோணங்களிலோ அல்லது நேரடியாகவோ இணைய பெற்று ஒருவருக்கு ஒருவர் சார பரிவர்த்தனையிலோ தொடர்பு இருக்கணும். அந்த 3 கிரகத்துக்கும் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தி நடைமுறையில் வந்தால் ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கிரகத்திற்கு லக்ன ஆதிபத்தியத்திற்கு 5, 9கள் தொடர்பு பார்வையிலோ இணைவிலோ இருந்தா அதுதான் சார் விபரீத ராஜ யோகம். இல்லைன்னா அது விபரீத யோகமா இருக்கும். திடீர்னு லாட்டரி சீட்டு விடும், அந்த பணத்தை பயன்படுத்த கூட தெரியாது. ஏதோ அந்த என்ன சொல்லுவாங்க இல்லையா, அர்த்தராத்திரி அர்த்த சாமத்துல எழுந்திரிச்சு என்ன கொடை பிடிச்சிட்டு போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடும், தப்பாயிடும். அது ஆக்சுவலா அந்த சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட். எல்லாருக்கும் ஒரு புக் ஒன்று சொல்றாங்க, கொஞ்சம் ஆங்கில புஸ்தகம், முடிஞ்சா மொழிபெயர்ப்புல கிடைக்குமான்னு தெரியல. நம்ம அல்லூர் வெங்கட்ராமையரனுடைய பதிப்பு. அது பராசராவரம் வந்து 2 வேல்யூம் இருக்கு. ஐகாஸ் புஸ்தகத்தை வந்து ஐகாஸ்ல வந்து நேச்சர் ஆஃப் ஸ்கை ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்கு. இதுல வந்து இதுக்கான விரிவான விளக்கங்கள் இருக்கு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விபரீத ராஜயோகமே கிடையாது. 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சார ரீதியாகவோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அந்த நேரத்தில் தசாபுக்தி நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே அது பலிதமாகும். இதுதான் விபரீத ராஜயோகம். அதாவது ராஜயோகம்னு சார் சொன்னாங்க, ஆரம்பிச்சாங்க. அதாவது நீச பங்கம்னா ஒண்ணு, நீச பங்க ராஜயோகம்னா ஒண்ணு. நீச பங்கத்துக்கு எத்தனை ரூல்ஸ், எத்தனை சினாரியோ இருக்கு தெரியுமா சார்? யாருக்காவது ப்ளீஸ். சரி சரிங்க சார், நான் சொல்றேன். நீசன் என்ற ஸ்தானநாதன் ஆட்சி உச்சமாகவே நீசபங்க ராஜயோகம் அல்லவே அப்படின்னு சொல்றான்.
நீசன் என்ற ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நீசன் என்ற ஸ்தானாதிபதி நீசனை நோக்கினாலும் நீசன் என்ற நட்சத்திர அதிபதி சதுர்கேந்திரத்தில் அமைய பெற்றாலும் நீச கிரகம் சந்திர கேந்திரத்தில் அமைய பெற்றாலும் நீச கிரகம் லக்ன கேந்திரத்தில் அமைய பெற்றாலும் ராசி கட்டத்தில் நீசம் பெற்ற கிரகம் அம்சத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் நீசம் பெற்ற கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சார பரிவர்த்தனைக்குள் அமர்ந்திருந்தாலும், இதுவும் முக்கியமான கான்செப்ட். இதை மாதிரி இன்னும் ஒரு 30 சினாரியோ இருக்குது இதில். ஆமாம், இதை மாதிரி இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த கிரகம் நீசம் ஆயிடுச்சு, இந்த ஐயா சொன்னாங்களே தங்கம் பண்ணிஞ்சா போக முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இது நீசம், இது நீச பங்கம். அது எங்கே தெரியுமா ராஜயோகமாக வேலை செய்யும். இந்த நீசம் பெற்ற கிரகம் பங்கமும் பெற்று 5, 9க்கு அதிபதிகளால் பார்க்கப்படும் போதும் பங்கம் இல்லாமல், நீச கிரகம் வக்ரமானாலும் அது நீச பங்கங்க கான்செப்ட் தான். நீச கிரகம் வக்ரமானாலும் அது பங்கம். அந்த நீச கிரகம் 5, 9க்கு அதிபதிகள் தொடர்பை பெற்றாலும் அதுதான் ராஜயோகம். அது பங்கமாகி 5, 9 தொடர்பு பெறும் ராஜயோகமாகும். தசாபுத்தி நடைமுறைக்கு வந்ததுன்னா அவனுக்கே புரியாது. இந்த நீச கிரகத்தை பாதி பேர் நம்மளுக்கு வர கிளைண்ட்டே பதில் சொல்லுவான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வரும்போதே பதில் தூக்கிட்டு தான் வருவான். இவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்பேன் இன்னைக்கு. என்ன சார்? சொல்லுங்கள். சரி சரி. சரி, ஜாதக அலங்காரம் புஸ்தகத்தை படிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து இதை கேட்டாங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, மன்னிக்கணும். அதாவது நட்சத்திர அடிப்படையில் பொருத்தம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வராங்க. சரி, ஜாதக கட்டத்தில் நட்சத்திர பொருத்தம் இருக்கு. சரி 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 சரி. இந்த அட்டை இருக்கா உங்கள்கிட்ட? இது பேக் சைடு, இது யூஸ் பண்ணிங்க, அவர்கிட்ட கொடுங்க. அதை நீங்கள் இது கண்டிப்பாக எழுதிங்க. எனக்கு திருமணம் பொறுத்தனா ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சார். ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்க புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு சொன்னார். நானும் அடியனும் புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன் சார் திருமண பொருத்தத்தில். இல்லை சார், நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எழுதிங்க, ரொம்ப சிறப்பான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அதாவது ஐயாவுடைய கேள்வி முதல்ல நான் புரிய வச்சிடுறேன் எல்லாருக்கும். ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, நட்சத்திர பொருத்தம் இருக்குது, பிக்சர் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திர பொருத்தம் இருக்குது, ஆனால் அனுகூல பொருத்தம் இல்லை. கரெக்டா சார்? கிரக பொருத்தம், கிரக அந்தஸ்து இல்லை. கரெக்டா? ரைட். சூப்பரான ஜோசியர் நீங்கள் தான். உண்மை ஜோசியர் யார் அப்படின்னு நம்ம எங்கேயாவது ஒரு கேள்வி கேட்டோம். ஐயா பேர் சார், அவருக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். நானும் உங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத ஜோசியர் தான். அதுக்கு தான் சார் கைத்தட்ட சொன்னேன். நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டான். ஏன் தெரியுமா? நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்குறோம். புரியுதா? ரைட். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பயிர் மாட்டான். ஆமாம் சார், நம்ம பாருங்கள், டாக்டரை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான். டாக்டருக்கு பக்கத்தில் பெருசாக லைட்டு, ஸ்கேன் மிஷினு, எக்ஸ்ரே மிஷின் இருந்துச்சுன்னா உள்ளே ஒரு நோயாளி போக மாட்டான். ஏய் அவங்ககிட்ட போகாத, கொண்டுருவான். அவன் என்னென்னமோ வச்சுருக்கான் உள்ளார. அவன் போய் எப்படி சொல்லுவான்? பெரிய கேன்சர் பேஷண்ட் உள்ளார போகும்போதும்
அவரை உட்கார வச்சு உனக்கு ஒன்றும் இல்லையா, அந்த டாக்டர் 4 பேர்கிட்ட விளம்பரப்படுத்துவான். ஆனால் நீங்கள் போய் ஒரு 10 பக்கம் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்து அவன் 3500 ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருவான். ரத்தம் அந்த அந்த சினரையை பார்த்தீங்கனாலே அவன் பயந்துருவான். அவனை டயக்னோஸ் பண்ணி நீங்கள் வந்து அவனை ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அதுதான் தேவை சார், திருமண பொறுத்ததுக்கு அதான் தேவை, அதுதான் வேணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், எதிரடை நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது. சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாது. சரி, தாராபலம் இல்லாத நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. 7ஆம் பாவம் பெண்ணுக்கு திதி சூன்யம். ஓ, அந்த திதி சூன்யத்தில் ஒரு கரகம் இருந்து திசை நடத்துது, சேர்க்கக்கூடாது. உன் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கின்ற இது எப்படி கிடைக்கும்? நம்மள மாதிரி ஜோசியர்லாம் வந்து பார்த்தோம், பொண்ணே கிடைக்காது, பொண்ணு அவையாது தான். அப்புறம் என்ன? ஆமாம் சார், ஆனால் இந்த சினாரியெல்லாம் பார்க்கணும், பார்த்து தான் சேர்க்கணும். புரியுதுங்களா? ஐயா சொன்னார், முடக்கில் கிரகம் இருந்து 7ல் 2ல் சம்மந்தப்பட்டுச்சுன்னா சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக திசை நடைமுறை இருந்துன்னா வாழாது சார். ஒன்று சொல்கிறேன் சார், ஒருத்தர் சொல்கிறாரு 7ல் நீச கிரகம் இருந்தால், 7ல் நீச கிரகம் இருந்தால் 7ஆம் அதிபதி நீசம் பெற்றால், சரி 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றால், இதில் எந்த சினாரியும் நல்லது கிடையாது. எல்லாமே காட்சி பொருள் தான், பொம்மை வாழ்க்கை தான் எல்லாமே. 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் தோஷம், 7ஆம் அதிபதி நீசம் பெற்றாலும் தோஷம், 7ல் நீச கிரகம் இருந்தாலும் தோஷம், 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீசம் பெற்றாலும் தோஷம், நீச கிரகம் 7ஆம் அதிபதியுடன் இணைந்தாலும் தோஷம். டேய், அப்புறம் எங்கே தாண்டா எதை தாண்டா சொல்கிறது நாங்கள்? இல்லையா? வருது இல்லை? 7 கூட 2ல் இருந்தால் தோஷம்ன்றோம். ஏன்? 7ஆம் இடத்துக்கு 8ல் மறையுது சார், பாவத் பாவம். 2 கூட 7ல் நிற்கலாமா? 2ஆம் இடத்துக்கு 6ல் மறையுது, தனி கொடுத்தனம் கூட்டின்னு போடும், பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்தவொடனே கழிச்சு விட்ருவோம், காலி பண்ணிவிடும். தசாபுத்தி நடைமுறையில் இருக்கான்னு பாருங்க சார். அதுதான் விஷயம். நாம் எந்த இடத்துல தோற்று போகக்கூடாதுன்றதுக்கான பதில் இதுதான். அனுகூல பொருத்தம் பார்க்கும்போது நம்ம கையை டைரெக்டாக எங்கே வைக்கணும்னா கரண்ட்டில் வச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? டைரெக்டாக புத்திநாதன் தசாநாதன். தசான்றது வந்து லாங் டியூரேஷன். ஒருத்தர் பேசினார் 41 தசா முறைகள் இருக்குது, நான் எல்லாமே படித்து வச்சுருக்கேன். இல்லை எனக்கு விம்சோத்திரி தசா மட்டும்தான் தெரியும். விம்சோத்திரின்றது யார்? ஏன் சார் அந்த தசா முறையை நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோம்? முண்டேன் அஸ்ட்ராலஜி யாருக்கும் தெரியுமா சார்? படிச்சிருக்கீங்களா? இல்லை. யாருக்காவது ஐடியா இருக்கா சார்? கண்டிப்பாக துரண்ணனுக்கு ஐடியா இருக்கும். முண்டேன் அஸ்ட்ராலஜி என்ன ஏன்டா கேட்குற? அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் அது. லாஸ்ட் மீட்டிங்கில் சின்னராஜ் அதை பற்றி பேசியிருந்தாங்க, ரொம்ப அற்புதமான உரை. அதாவது சார், டெய்லி ஒன்று கற்றுக்கிட்டா தான் சார் ஜோசியர். யாருக்கும் தூக்கம் வரல? டெய்லி ஒன்று கற்றுக்கணும். நான் டெய்லி ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்தா யாரும் ஜோசியர்னு சொல்லுவீங்களா? அது கூட இல்லை, அதுலேயும் அறக்குறை தான் சார். அப்படி சொல்லிக்க வேண்டியதான் சார், நம்ம தான் சொல்லிக்கணும். ஜோசியர்னு சொல்லிக்கங்க சார், உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஜோசியர்னு எழுதுங்க ப்ளீஸ். என்னுடைய மனமார்ந்த மானசீக குருநாதர் உயர் திரு திண்டுக்கல் பி சின்னராஜ் அவருடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு திண்டுக்கல் பி சின்னராசு சோசியர்னு கீழே போட்டார் சார். என் பொண்டாட்டி கேட்டாங்க, என்னம்மாம்மா சாதாரணமாக ஜோசியர்னு போட்டார்? ஆமாம், ஒரு ஜோசியர் தான், மாறுதட்டி பெருமையாக சொல்லணும் சார். ஜோதிடம் நவக்கோள்கள் நவ நாயகர்களும் நாவினில் ஊஞ்சலாடுகிறார்கள். 27 நட்சத்திரமும் 108 பாதமும் 12 ராசிகளும் என்ன மாதிரி விளையாடுது நம்ம நாக்கில்? கிரகங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஜோசியர்கள். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சார் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு திருவோணம். நட்சத்திரங்களிலே திரு என்ற அந்தஸ்து பெற்ற 2 நட்சத்திரங்கள், திருவோணம் திருவாதிரை, இல்லையா? மேஷத்துக்கு கால புருஷனுக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய காலச்சக்கரத்தின் முதல் அதிபதியாகிய செவ்வாய், இல்லையா? அந்த வீட்டில் திருவோணம் அமையுடைய காலம். சந்திரன் தன் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு, இல்லையா? இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரியான கூட்டம்லாம் சும்மா கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. புரியுதுங்களா? கால தேச வர்த்தமானம்னு சொல்கிறோம் ஜோதிடத்தில். இதெல்லாம் பார்க்கணும். அசிரீரி மாதிரி பதில் சொல்லணும். பிரபஞ்சம் பஞ்சபூத சக்திகளும் ஜோசியரை ஆட்டி படைச்சிடும். ஒருத்தன் மரணித்தவன் ஜாதகத்தை கையில் கொண்டு வந்து தருகிறான்.
பெட்ரூம்லேருந்து உருண்டுக்கிட்டே வந்த வளையல் என் காலுக்கிட்ட வந்து கீழே டமால்னு உடையுது. என்னடா அது வம்பா இருக்கு, புரியுதுங்களா? உருண்டுட்டு வந்த ஒரே வளையல் தானே எங்க கீழே வந்து உடையிற, புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கவனிக்கணும். ஜோசியனுக்கு வந்து தேவை என்னன்னு தெரியுங்களா? பார்வையின் திறன், பார்வையின் கூர்மை, கேட்டல், பஞ்சபூத சக்திகளின் ஆற்றல், இதெல்லாம் உள்ளே வச்சுக்கணும், ரகசியமாக வச்சுக்கணும், சொல்லக்கூடாது. சொல்லிட்டா நம்ப திந்தோம். ஒருத்தர் வந்து அவர் பெண்ணுக்கு ஜாதகம் சார் உங்கள் கேள்விக்கு பதில் வந்துட்டுதா? இன்னும் வரலையா? அவர் முடிடான்றாரு. அதாவது அனுகூல பொருத்தத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2, 7, 8, 9 ராகு கேது எல்லாம் இருக்கட்டும், அனுகூலம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எல்லாம் எதிரடை நட்சத்திரம் முடக்கு, நான் சொன்ன மாதிரி காலப்பக்க தசை என்ன வேணாலும் வச்சுக்க. நீங்கள் எந்த ரூல்ஸை கொண்டு வந்தாலும் நீங்கள் தசாமுறைக்குள்ளே தான் கடைசியில் போகணும். புத்தி எங்கே நிற்கிது, புத்திநாதன் யார் சாரநாதன் யாருன்னு எடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு இல்லையா? எங்கே போனாலும் கம்பு சுற்றினாலும் ஒரு இடத்துல நின்று தான் ஆகணுன்ற மாதிரி தசா புத்தி தான் நிற்க போகிறோம். ஒரே பாயிண்ட் தான், அனுகூல தசாபுத்தியா அந்த அந்த தசாபுத்தி வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். அந்த தசாநாதன் வந்து ஆதிபத்திய ரீதியாக அசுப பலன்களை செய்பவனாக இருந்து அசுப ஆதிபத்தியம் தொடர்பு பெற்றிருக்க கண்டிப்பாக கணவன் மனைவி கான்ட்ரவர்சி இருக்கும். அது குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம், செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு போன்ற சினாரியோஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் காட்சி பொருள் சார். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது தேவையான பாயிண்ட்ஸு இது போதும், அதிகம்லாம் தேவையில்லை. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்குலாம் ஈஸியாக ரீச் ஆகும். எல்லோரும் ஜோசியர் தான். இல்லைன்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். தம்பி நீ பேசுகிறது எனக்கு புரியலப்பா, நீ கொஞ்சம் நேரம் வாய மூடு, நான் திருப்பி கேட்டுக்கிறேன் ஒரு கேள்வி. கொடுங்க பேச. அதுவும் தேவையில்லைன்றேன் நான், அதுவும் தேவையில்லைன்றேன். ஏன் தெரியுமா? எதுவுமே பார்க்காதீங்க, பொண்ணும் பிள்ளை நிற்க வைங்க. அட்டண்டன்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா படையப்பா படம் மாதிரி வேலை முடிஞ்சுது. நான் அதுவும் தேவையில்லைன்றேன் சார். நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் நான் மறுப்பேன், நீங்கள் மறுத்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்துவேன். ஜோதிடம் என்பதே முரண்பாடானது, புரியுதுங்களா? ஜோசியன்றது என்னது? முரண்பாடானது. உங்களை நான் எதிர்க்கணும், நீங்கள் என்னை எதிர்க்கணும். ஆனால் ஜோசியர்களுக்குள்ளார கருத்து மோதல் இருக்கலாம், முற்றுதல் இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான இரு அறிவார்ந்த சான்றோர்கள் இருக்கும் இடத்தில் சண்டை இருக்காது. மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், ஒரே கான்செப்ட் தான். இப்போ தங்கமணியன் சார் உட்காந்தாரு, நானும் அவரும் ஒரு நாள் பொழுது போகிறதே தெரியாது. நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாப்பா அப்படியாப்பா அப்படின்னு, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சார் அவ்வளோதான். ஏற்புடைமை என்பது அவசியம் ஜோதிடத்தில். நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டு விட்டால் ஜோசியத்தில், அதாவது சார் நவமணி சண்முகவேலு ஐயா இருக்கார், யாருக்கும் தெரியுமா? தப்புன்ற நான், அது தப்பு தான். சரி சரி இல்லை எப்படி உருவாகும்? அதான் போயிடுச்சு. சொல்லுங்கள். அதாவது சார் அதுக்கு தான் அந்த முகூர்த்தம் அப்படின்ற கான்செப்டே வந்து உண்மையிலேயே வேதம் அப்படின்றது வச்சுருக்கு. நான் பேசுகிறது எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் என்ன கேட்குறாருன்னா சிறப்பான கேள்வி, அவர் கேள்வி. அதாவது கொஞ்சம் இது ஒரு முரண்பாடான, எல்லாராலையும் இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் சார். என்னுடைய இல்லை சொல்லுங்க. சரி
ம் சரி, அது ஓகே ஓகே. ம் இல்லை இது மைக் ஆனில் தான் இருக்குது, இந்த யூடியூப் மைக் ஆனில் இருக்குன்னு சொல்கிறேன். சரி. ஆ இல்லை இல்லை சார், அதாவது அதுதான் நான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்னதுமே நீங்கள் சொன்னதோட மேட்ச் ஆகிருக்கு. முகூர்த்தம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, முகூர்த்தத்துக்குள்ளார அது பெரிய சப்ஜெக்ட். அந்த முகூர்த்தம் வைக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது, அந்த நேரம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த இருவருடைய அன்பு அல்லது காமம் அதை பொறுத்தது மட்டும் இல்லை இல்லை அவங்களுடைய வம்ச விருத்தியை அடிப்படையாக வைத்து தான் முகூர்த்தம் என்பதை நிர்ணயம் செய்கிறோம். இன்னொன்று, 2 பேரோட பொருத்தத்தையும் பார்த்துட்டோம், ஓரளவுக்கு ஓகே. ஆனால் அந்த தாலி கட்டுறதுக்குன்னு ஒரு 3 மினிட்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஓப்பனாக சொல்கிறேன் சார், கேமரா ஆனில் இருக்குது. நான் போகிற வரைக்கும் ஒரு திருமணம் வெயிட்டிங்கில் இருந்துச்சு, தாலி கட்டாமல். நான் குறித்து கொடுத்த நேரம் தான், ரியலாக நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா 5:13 17 வரைக்கும் தான் முகூர்த்த நேரம், 4 மினிட்ஸ் தான் குறித்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? கரெக்டாக 5:13 நான் கோயில் உள்ளார போயிட்டேன். அவங்களுக்கு பயம், ஏன் அந்த 4 நிமிஷம் போயிடுச்சு, பரவாயில்ல அவர் வரட்டும், அந்தளவுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முகூர்த்தம் குறிக்கிறது தான் ஒரு ஜோசியர்னுடைய தலையாய கடமையும் ஒருவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடும் என்பது முகூர்த்த நேரம் குறிக்க தெரியணும். ஒவ்வொரு ஜோசியருக்கும் லக்ன கணிதம் போட தெரியணும். அது குறிப்பாக லக்னம் சுற்றி பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம். சொல்லுங்கள். சரி. அது ஒரு காலத்துல ஆச்சு சார், இப்பலாம் கிடையாது. இல்லை இது பதில் சொல்லிடுறேன், இருங்க பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சரி. இல்லை சாருக்கு ஒரு கைத்தட்டல் ப்ளீஸ். நல்லா வேகமாக கைத்தட்டுங்க சார், சாதாரண விஷயம் இல்லை அது. கரெக்டு, சொல்லுங்கள். சரி. அதாவது ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்ப்பதில்லை சார். நான் என்ன கூட விட்டு கொடுத்துருவேன் சார், ஜோசியத்தை விட்டு கொடுத்துட மாட்டேன். இங்கேயும் இதே இடத்தில் அடியன் மாண்டு விடுவேன் என்று சொல்லுவான். ஜோசியத்தை நம்ம ஜோசியர் குறைக்கக்கூடாது. சொல்லுங்க. அது ஒன்றே வேணாம் நான். சரி. நான் சொல்லிட்டா கேட்குறீங்களா? நான் சொல்லட்டுமா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா சார்? சொல்லுங்க. சரி. கரெக்டு தான் சார். நன்றி சார். வேற யாராவது கேள்வி? ஓகே சார். இப்போ என்னுடைய சுய கருத்து, இன்னொன்று கருத்து இல்லை, ஒரு ஜோதிட ஆய்வு. இந்த வக்ர கிரகங்கள் பற்றிய அந்த கான்ட்ரவர்சி, ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு புரிதல். நீச கிரகத்தை பற்றி சொன்னேன், கொஞ்சம் விரிவாக சொன்னேன். வக்ரம் அப்படின்றது, வக்ர கிரகத்துக்கு நம்ம எப்படி சார் பலன் சொல்கிறது? ஒரு ஜாதகத்தில் அந்த வக்ரம் அப்படின்றத குறிப்பிடாமல் கூட சில ஜாதகங்கள் நம்ம கைக்கு வரலாம். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா வா அப்படின்றது போடுறதில்ல. வக்ர கிரகங்கள் அப்படின்றது ஐடியா இல்லாமலாம் இருக்கும் நம்ம. ஸோ வக்ர கிரகத்துக்கு நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஓகே. இப்போ சார் புரியுதா? வக்ர கிரகத்துக்கு பலன் எப்படி சொல்ல போகிறோம்? ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான,
என்ன இயல்பிற்கு மாறான. அதில் நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அதில் உண்டு. அந்த விடயங்கள் நம்மலாம் அதை தேடணும்னா அதுக்குள்ளார போனோம்னா இன்னும் நாட்கள் பத்தாது. ஒரு ஜோசியன் 300 வருஷம் ஆயுள் வாழணும், 5 முறை பிறந்தால்தான் அவன் ஜோதிடன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி உண்டு. இப்போல்லாம் 2 வருஷத்துலேயே ஜோசியர் ஆயிடுறாங்க. ஏன் 2 வருஷம்? ஒரே நாளில் ஜோதிடராகலாம்னா தலைப்பு பார்த்துருக்கேன். என்ன வக்ரம் அப்படின்ற பாயிண்ட்டு சூரியனிடமிருந்து அந்த பஞ்சமகா புருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கோள்கள் தனியாகவும் புதன் சுக்கிரன் தனியாகவும் வக்ரம் அடையும். இந்த புதன் சுக்கிரனுக்கு அது தனி சினாரி. அது சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது 13 டிகிரியில் புதனும் 17 டிகிரியில் சுக்கிரனும் வக்ரம் அடையுது. அது திருப்பி அதே டிகிரிஸ் அதிகமாகும் போது பாகை விலகலில் வக்ர நிவர்த்தியும் அடையுது. சனி, குரு, செவ்வாய் இந்த 3 கோள்களும் சூரியனிடமிருந்து, அதாவது சூரியன் அமர்ந்த நட்சத்திர பாகை அப்படி அதில் இருந்து சரியாக 150வது டிகிரியில் வக்கர ஆரம்பம், 270வது பாகையில் வக்கர நிவர்த்தி, சூரியன் அமர்ந்த டிகிரியிலிருந்து. இதுதான் இதில் இருக்கிற பேசிக் கான்செப்டு. பாவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கிற 5ஆம் வீட்லேயும் சூரியன்லேருந்து 9ஆம் வீட்லேயும் வக்கர நிவர்த்தி அடைன்றது விதி. வக்கர ஆரம்பம் 5வது வீட்டிலேருந்து, இப்படி புரிஞ்சுக்க வேண்டியதான். சுக்கிரன் புதன் ரொம்ப க்ளோஸர் ஆகும். அது 13, 17 முடியும், ஆரம்பிக்கும், அதே டிகிரியில் நிவர்த்தி அடையும். இதுக்கு பலன் எப்படி எடுக்க போகிறோம்? ஒரு வக்கர கிரகம் திசை நடத்துது சார். ஒரு குரு மகா திசை ஒரு ஜாதகருக்கு நடக்குது. ரிஷப லக்னத்துக்கு குரு வக்கரமான நல்லது சார், தேவையில்லை. அவன் என்ன அஷ்டமாதி. அதில் ஒரு பாடல் கூட உண்டு. அஷ்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளையிலே உறங்க வைப்பான், முழுவதுமே பட்டினியை போட்டு கொண்டுடுவான், கண்டோரே சிடவும் ஒற்றை காசுக்காக கடையினிலே கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனங்கள் எல்லாம் வரும், கட்டுக்கொட்டு மேளங்கள் முழங்கிட கனத்த சண்டையிட்டே கொண்டுடுவான், ஒருவன் மனையாளை உன்னித போகம் செய்வான், நட்ட பயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் அப்படின்ற மாதிரிலாம் பாடல் உண்டு. பாட்டே படுபாங்கிறமா இருக்குல்ல. அப்போ 8 கூட என் திசை வரவே கூடாது. ஆனால் வக்கரமாகி வரலாம். அது லக்னம் அசுபராக இருந்தால் நல்லது, சுபராக இருந்து வக்கரம் அடையக்கூடாது. நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கணும் லக்னத்தை. லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம், அசுப ஆதிபத்தியம். இந்த அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடையலாம், சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடையக்கூடாது. இப்போ இதே குரு மேஷ லக்னத்துக்கு வக்கரம் அடையக்கூடாது. அப்போ என்ன சொல்லலாம்? அவன் புத்திர காரகன், காரக ரீதியான தொந்தரவு கொடுப்பான் சார். குழந்தைகளால் தொந்தரவு உண்டு, புத்திர நாசம், புத்திர சோகம், லேட்டாக குழந்தை பிறக்கிறது, அல்லது பெண் குழந்தையாக பிறந்துருது, அல்லது குருமார்களால் அனுகூலம் இல்லை, நாத்திகம் பேசுவான், ஆன்மீகம் பிடிக்காது. இந்த மாதிரி பல சினரேஸில் நீங்கள் பிரித்து பேசணும். அப்போ கிரக காரகங்களை அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், பாவ காரகங்களை அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க தான் நல்ல ஜோசியராக இருக்க முடியும். சரியா சார்? கரெக்டா? தெளிவாக தான் நான் பேசுகிறேன். ரைட். இது குருவுக்கு. சுக்கிரன் வக்கரமாச்சுன்னா ஒன்றும் இல்லை, மனைவி தான் வீட்டில் ராஜா, நீங்கள் தான் ராணி, வேற ஒன்றும் இல்லை. பெருசாலாம் பயந்துடாதீங்க. லேட் மேரேஜ் நடக்கும், இல்லை லேட்டாக கல்யாணம் நடக்குது, லேட்டாக அது ரொம்ப வயசான மனைவி, ஒரு 2-3 வயசு வித்தியாசம் இருக்கும். சுக்கிரன் வக்கரமாச்சுன்னா ஏற்கனவே பார்த்த பொண்ணை போய் பார்த்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சுக்கிரன் வக்கரமாச்சுன்னா 7ஆம் பாவத்தில் வக்கர கிரகங்கள் இருந்தால் ஏற்கனவே பார்த்த வரனை திருப்பி போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்ளுதல், முரண்பாடான விஷயங்கள்லாம் நடக்கும். வக்கர கிரகங்கள் எந்த பாவத்தோடு தொடர்புடையதோ அந்த பாவ காரகங்கள் தொடர்பான விடயங்கள் மறுக்கப்படும், அல்லது லேட்டாகும், இல்லைனா அது முரண்பாடாக நடக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லி பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். 4ஆம் வீட்டில் ஒரு வக்கரக்கோள் இருக்குது. 4ஆம் வீட்டினுடைய காரகம் என்னது? அசையா சொத்து, அசட்ஸு, தாயாரினுடைய மனை. 4ஆம் இடம்னு சுய சுகம், உங்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அதில் ஒரு வக்கர கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போன மாதம்லாம் நல்லா தான் இருந்தேன், வடிவேல் மாதிரி ஆகிடும். இந்த மாதம் தான் இப்படி இருக்குது, அடுத்த 2 மாதம் நல்லா இருப்பீங்க, திருப்பி 2 மாதம் உடம்பு படுத்தும். அந்த கிரகத்தோட திசை வரும்போது தாயார் அம்மாவுடைய நிலை பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரு நேரம் பாசமாக இருப்பாங்க, ஒரு நேரம் பாசமாக இருக்க மாட்டாங்க. காரக கிரகத்தையும் எடுத்து இந்த வக்கர கிரகத்தை சேர்த்து பலன் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். இதே வக்கரக்கோள் ராகுவுடன் கேதுவுடன் சேரும்போது, இந்த -*−+ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகு திசையோ அல்லது அந்த வக்கர கிரகத்தோட திசை ராகு கூட இருக்கும்போது வந்துச்சுன்னா
என்டையர்லி பாசிட்டிவ் எழுதி வச்சிங்க. அந்த வக்கர கிரகத்தினுடைய திசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை ஜாதகத்திலும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக பலன் எடுக்க முடியும். ஸோ ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சார், நம்ம லக்னாதிபதியினுடைய வலு என்ன, 5ஆம் அதிபதியோட வலு என்ன, 9 கூடையும் வலு என்ன, இங்கே 5 9 ஒன்றுலாம் கெட்டு போயிருக்கோம். அஷ்டமாதி லக்கணத்தில் வலுவாக உட்காந்துருப்பான். இவன் என்ன செய்வான் தெரியுமா? எல்லாரையும் கூட்டி வச்சு கும்மி அடித்து அவன்கிட்ட இருக்கிற காசையும் பிடிங்க ஏமாற்றிட்டு ஒருத்தன் தான் சிட் பண்ணி நடத்துவான். ஊரே ஏமாற்றி மொத்தமாக சுட்டு வாட்டி கிளம்பிடும். திரிகோணங்கள் கெட்டு இருந்து லக்கணத்தில் பாவக்கோள்கள் வலுவாக அமர்ந்திருந்தால் முடிஞ்சு போச்சு. யார் சார் கடுமையான பாவி, கொலகாரன், திருடன், பாதகத்தன், கெட்டவன், எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் எடுப்பான், சமுதாயத்தை பயம்புறுத்துற மாதிரி நடந்துக்குவான். லக்னாதிபதி கெட்டு லக்கணத்தில் பாதகாதிபதி இருக்க, லக்கணத்தில் அஷ்டமாதிபதி அமர, லக்கணத்தில் 6 கூடையவன் அமர, லக்னாதிபதி 6 8 சம்பந்தப்பட்டு வலுவாக அமர்ந்து இருக்கும்போது தசாபுத்தி நடைமுறைக்கு வந்தானா அவன் தான் கெட்டவன். கரெக்டா சார்? கரெக்டா இல்லையான்னு சொல்ல அங்கே போயிட்டாரு. சரி, ஓகே, புரியுதுங்களா? தெளிவாக இருக்கா சார்? நான் எதுவும் பெருசாக யாருக்கும் புரியாத மாதிரிலாம் பேசல சார். ரைட். ஸோ இந்த மாதிரி பலவிதமான விதிகள் இருக்கு இல்லையா? இதை நம்ம அந்த மாலை போல் தொடுத்து வலுத்து அது லக்கணத்தில் உட்காந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது தான் இவன் என்ன பண்ணுவான்? ஆப்ரேஷன் சக்ஸஸ், வேர் இஸ் பேஷண்ட், டெத்து. செத்த பணத்துக்கு சர்ஜரி பண்ண மாதிரி தான், அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இதை நீங்கள் வரன் பார்க்கும்போதும் பொருத்திக்கலாம். அந்த அமைப்பெல்லாம் இவன் பொல்லாதவனா நல்லவனா, அந்த பொண்ணு துர்குணமுடையவளா, பிரதானம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண் ஜாதகத்தை பிரதானப்படுத்திக்கணும். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். முக்கியமாக 7ஆம் அதிபதி வலுவாக இருந்தாலும் இல்லாட்டினா எனக்கு குடும்பாதிபதி நல்லா இருக்கணும். பெண் ஜாதகத்தில். ஆமாம், பெண் ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் முக்கியம். 2ஆம் இடம் நேத்திரஸ்தானம், பணம் வருது வரல, அது குடும்பத்தை நல்லா பார்த்துக்குமா அதை பாரு. சரி, 10ஆம் இடம் நல்லா இருக்குமான்னு பார்க்கணும். ஏன் 7க்கு 4 அம்மா யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. மாமியார், அதை பார்க்கணும். 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துடன் இணைந்தோ, 10ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி, 10ஆம் இடம் எந்த ஜாதகத்துக்கும் பாதகஸ்தானமாக வராது, நல்லா கவனிங்க. அது உபஜயஸ்தானம். 3 6 10 11. 5 9க்கு அதிபதி சுபர் பாபரையானாலும் மிஞ்சு பலனை செய்வான். மெய்வு நிலைகள் 3 6 10 11க்கு அதிபதி தங்களுக்குள் இணைந்தாலும் புசிந்தாலும் பாவர் நோக்காமல் இருந்தாலும் பழுதில்லாமல் இருந்தால் ராகுவோட சேரலன்னா 3 6 10 11 தசை நல்லா இருக்கும்ன்றான். இப்போ பெண் ஜாதகத்தை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை உட்படுத்தி ஆய்வு பண்ணி அந்த ஜாதகத்தை அதில் பிரதானப்படுத்தி பொருத்தம் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கை ஓரளவு கெடாமல் இருக்கும். பெண் ஜாதகம் தான் பிரதானம். உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பையனுக்கு வரன் பார்க்குறீங்க, அப்போன்னுட்டு உங்கள் மருமகளாக இருந்தாலும் சரி, நம்ம பெண் ஜாதகத்தை தான் பிரதானப்படுத்தணும். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என் பையன் ஜாதகத்துக்கு தாராபலம் வரலன்னு சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு என் பையனோட ஜாதகத்துக்கு தாராபலம் வரல, அதுதான் கரெக்டு. இது எத்தனை பேருக்கும் தெரியறதில்ல இன்றைக்கி. உண்மை சார் இது. இப்போ இங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் முதியவர்களாக இருக்கீங்க, ஓரளவுக்கு ஜோசியத்தில் அனுபவம் இருக்கிறவங்களாக தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இல்லை சார், நான் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டு தானே? தப்பாக எதுவும் சொல்லலையே? இல்லை சார், அனுபவம் மிக்க ஆசானும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த மாதிரி கற்றுக்குட்டிக்கும் தேவை. என்ன அதாவது ஜோசியத்தை யாராலையும் கற்றுக்க முடியாது சார், வாய்ப்பே இல்லை. அகத்தியரும் கிடையாது, ஆரியப்பட்டரும் கிடையாது, வால்மீகரும் கிடையாது, ஏன் பராசரரும் கிடையாது, அவரை பெற்ற வசிஷ்டரும் கிடையாது. சரியா சார்? செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். சரியா? அவன் கால் பட்டால் நம் தலையெழுத்து மாறும். ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஜோதிட நலசங்கம் அப்படின்னு சொல்லும்போது முடிச்சுக்கிறேன் சார். அதாவது ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி அருள் சார் கிளம்பிட்டாங்க, குள்ளஞ்சாவடி கிளம்பிட்டாங்க. அவர் தான் வந்து ஒரு உந்துதல் கொடுத்தாரு எனக்கு. ஓராண்டு இருக்கும், கடலூர் மாவட்ட ஜோதிடர் நலசங்கம் அப்படின்னு ஒன்று உங்கள் கையால் போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் சொன்ன உடனே அடுத்த நாள் யோசனை பண்ணிவிட்டு என்னுடைய குருநாதர்கிட்ட பேசிவிட்டு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி ஒரு குழு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு தெரியல, நான் கடலூர் மாவட்டத்தில் யாரை சந்திக்கணும், யாரை போய் பார்க்கணும், இங்கே எத்தனை ஜோசியர்கள் இருக்காங்க, யார் இதில் சான்றோர் பெருமக்கள், நான் போய் யாரை மீட் பண்ணுறது, எனக்கு எதுவுமே உண்மையிலே தெரியல. என் தொடர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திருச்சி, சவுத் ஜோன் தான் அதிகம், சிவகங்கை, இப்படியே போயிடுவேன். கடலூரில் எனக்கு யாரும் பரிச்சயம் இல்லை.
இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சபையில் நான் பிறந்து வளர்ந்த நெய்வேலி கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. நான் வந்து நெய்வேலியில் ஒர்க் பண்ணுறேன், என்எல்சியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். பேரானந்தம். எத்தனையோ மீட்டிங் பேசியிருக்கேன், எத்தனையோ மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். 300 கிலோமீட்டரு 400 கிலோமீட்டர் போய் நம்ம ஜோதிட தகவலை சொல்லணும், 4 பேர் படிக்கணும், ஜோசியர்கள் வளரணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சங்கம் நடைமுறையிலே அமைந்து அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கமாக இருந்து பேர்பட்ட பெரிய சான்றோர்கள் பெருமத்தியில் ஒரு சிறிய உரை அடியன் ஆற்றியது. உங்களுடைய பேராதரவும் பேர் ஆசீர்வாதமும் உங்களுடைய கடைக்கன் பார்வையும் அடியன் மேல் விழுந்தால் நானும் இன்று முதல் ஜோசியராவேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ஐயா, மாலை நேரம் எல்லோரும் ஒரு மாதிரி சோர்வாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் வந்து ஜோதிடத்துக்கான ஒரு நிறையா விஷயம் பேசலாம். அது வந்து ஜோதிடன்றது ஒரு பெரிய கடல் தான், அது மாதிரி தொடர்ந்து பேசின்னு இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் டைம் கால நேரங்கள் வேணும். இப்போ நாங்கள் ஒரு சிறிய விஷயம், இப்போ வந்து நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஒரு 5 நிமிஷத்தில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோன்னே அப்புறம் அந்த ஐயா பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூர்த்தி துரை ஐயாலாம் கொஞ்சம் பேசணும். நம்ம நெய்வேலியை சார்ந்த ஐயா சக்தி கணேசன் ஐயா மிக அற்புதமாக வந்து ஜோதிடத்தோடு நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஜோதிடத்து மேலே ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறாங்க. நிறையா இன்னும் ஜோதிடத்தில் எல்லாம் ஒற்றுமையை படுத்தணும், எல்லோரும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஆர்வத்தன்மையை நம்ம வரவேற்கிறோம். இன்னும் நிறையா வந்து அவருடைய செயல்பாடுகள் இன்னும் மேலே சிறப்படையணும் என்று அவரை வாழ்த்தி அவருக்கு வந்து பொன்னாடை பொத்திக்கிறாங்க.